அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்த ஒரு அப்டேட் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஐடி செக்டர் வந்து 3% அளவுக்கு இன்ட்ராடேயில் வந்து பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அந்த அப்டேட்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி அவங்களோட ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. வழக்கமாக எல்லா பிரசிடென்ட்டும் இந்த ஸ்பீச்சை வந்து ஆனுவலி கொடுக்கறது தான். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதை பற்றியும் அண்ட் ஈரானை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, இந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸில் டைரக்ட் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து அவரோட டேரிஃப் கம் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய சோலார் ப்ராடக்ட்ஸுக்கு, அதாவது இந்த சோலார் பேனல் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 126% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் த்ரெட்டனிங் தான். நீங்கள் வந்து ஒழுங்காக அந்த டீலுக்கே சைன் பண்ணிடுங்க, மாறணும்னு நினச்சிங்கன்னா என்னோட விளைவுகள் வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருன்னு தான் பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பற்றியும் அண்ட் இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அதுவே எனக்கு போதும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடர் மார்க்கெட்டே பாசிட்டிவாக தான் இருந்தது. அவங்களோட டவ் ஜோன்ஸும் S&P வந்து பார்த்தீங்கன்னா 0.75% பாசிட்டிவாகவும், அவங்களோட நாஸ்டாக் வந்து 1% பாசிட்டிவாக இருந்தது. அந்த நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கிட்டேருந்து வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் காரணம். இந்த மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட பேரண்ட் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ளார $60 பில்லியன் மதிப்புள்ள சிப்ஸை வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்ஸை வந்து யார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்கன்னா AMDன்ற கம்பெனிக்கிட்டேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டெக்ஸில் ஒரு ஹெவி வெயிட். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆந்த்ரோபிக் CEO கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான். வழக்கமாகவே வந்து ஆந்த்ரோபிக் CEO எப்போல்லாம் வாய் திறக்கிறாரோ அப்போல்லாம் நம்ம ஐடி கம்பெனிஸ் வந்து அடி வாங்கும். ஆனால் அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க வாயை திறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து காரணம் ஏற்கனவே நம்ம ஐடி கம்பெனிஸ் வந்து ஓவர் சோல்டாக இருக்கிறது ஒரு காரணம் தான். அண்ட் இந்த ஆந்த்ரோபிக் CEO என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிஸ்ரப்ஷனை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கல, மாறா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற SaaS கம்பெனிஸோட டைப் போட்டு நாங்களும் வளரணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா SaaS கம்பெனிஸ்க்கு ஒரு ரிலீஃபாக கொடுத்தது. அண்ட் அதனோட விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஐடி கம்பெனிஸ் ஓப்பனிங்லேருந்தே பாசிட்டிவ் வந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், இந்த AI வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு கம்பெனி வேணும். அந்த கம்பெனிஸாக நம்மளோட கம்பெனிஸ் வந்து எவால்வ் ஆகிடும். அண்ட் நம்மளோட எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட AI பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போன குவார்ட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 4-6% அளவுக்கு இப்போ வந்து நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூவில் AI வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் வந்து ஐடிபிஸை வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். அதுக்குள்ளார எங்கே ஏற்றி கொண்டு போய் நிறுத்திடுறாங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஸ் வந்து ₹34 கிராஸ் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் பற்றின அப்டேட். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில், ஆனால் அமெரிக்கன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அவங்களோட ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஸ்பீச் கொடுக்குறாரு. வழக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனுவலி அவங்களோட யூஎஸ் பிரசிடென்ட் வந்து பேசுகிறது தான். ஆனால் இது எதனால் முக்கியத்துவம் அடையுதுன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மிட் டர்ம் எலெக்ஷன் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் இதில் ஏதாவது பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் அதில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கம் போல தான், நான் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணேன், யூஎஸோட பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தேன், யூஎஸோட கடனை தீர்க்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான சில ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் சில ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. முதல்ல என்னென்னா, இந்த யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புது ட்ரேட் டீல்ஸ்னால் அது இப்போ இருக்கிறத விட மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சைனை போட்டுருங்க, அப்படி இல்லாமல் புதுசாக வந்து மாற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறை நான் பயங்கரமாக டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிஃப் மூலமா வசூல் பண்ண பணத்தில் புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸை கொண்டு வர போகிறதாகவும், அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு வந்து டேக்ஸே இல்லாமல் வந்து பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் கிமிக்காக தான் பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட $18 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் மற்ற நாடுகள் கிட்டேருந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்மளோட நியூஸ் வீடியோவிலே பார்த்தது தான். நம்ம இந்தியா கூட ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா $500 பில்லியன் நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோன்னு அவங்களாவே சொல்லிக்கிட்டாங்க.
அதே மாதிரி ஜப்பான் கூட ட்ரேட் டீல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா $550 பில்லியன் வந்து ஜப்பான் வந்து அமெரிக்க பொருட்களை வாங்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்படி போகிற இடத்துலலாம் வந்து 500 பில்லியனாக வாங்கினா 18 ட்ரில்லியன் 180 ட்ரில்லியன் கூட அவங்க வந்து கணக்காட்டலாம். ஸோ இது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆக போகுதுன்றது தான் விஷயம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஸ்பீச்சில். அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து டிப்ளமசியாக முடிச்சுக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறத வந்து ஏற்றுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உட்காந்து பேச போகிறாங்க. அண்ட் அதில் வந்து சுமூகமான ஒரு முடிவு வந்துட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதில் பிரச்சனை முடியாமல் பிரச்சனை இன்னும் பெருசாச்சுன்னா கோல்டு ப்ரைஸஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $5100 இருக்கும், உடனே ஒரு $200 குறையும், மறுபடியும் ஒரு $200 ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரியான ஈவெண்ட் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து கோல்டாக இருக்கட்டும் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆசிலேஷனாக இருக்குது. $5250 வரையும் அப்பரில் வந்து போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா $5100 வரையும். இந்த $150 வந்து பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியா ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. மறுபடியும் டேரிஃப் கேம் ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய சோலார் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 126% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. அண்ட் இது வந்து என்ன கான்செப்ட்னா கவுண்டர் வெயிலிங் டியூட்டிஸ்ன்னு சொல்கிறாரு. நம்மளோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு போடுவோம் சரிங்களா. சைனாலேருந்து வர பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவோம். அதே மாதிரியான கான்செப்ட் தான், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து என்ன கான்செப்ட்னா, இப்போ நான் வந்து ஒரு இந்தியன், நான் வந்து சோலார் பேனல்ஸை தயாரிக்கிறதுக்கு $100 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் கிட்டேருந்து எனக்கு ஒரு $50 சப்சிடி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து வெறும் $50 தான். இதை வந்து நான் அமெரிக்காவில் போய் $75 விற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்க்கு $100 தயாரித்த பொருளை $120 $130 விற்கணும். அவங்க வந்து $130 விற்கும்போது நான் $80 விற்றேன்னா அவங்களால போட்டி போட முடியாதுல்ல. இதை காரணமாக வச்சு நம்மளோட சோலார் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது ட்ரேட் டீல் வந்து 15% 18% இருக்குது, இது வந்து 126% இருக்குது. ஸோ கிளியராக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டனிங் தான். இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸ் அப்புறம் ப்ரீமியம் எனர்ஜிஸ் 2 கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோவர் சர்க்கிட் அடிச்சது கிட்டத்தட்ட 15% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது ஓப்பனிங்கில். அண்ட் அதுக்கப்புறம் வேரி எனர்ஜிஸ் கிட்டேருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எங்களுக்கு வந்து அமெரிக்காவிலே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, அமெரிக்காவில் இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம், அதனால் இது வந்து எங்களுக்கு இம்பாக்டை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரீமியம் எனர்ஜிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதுவுமே பிஸ்னஸே பண்ணுறதில்ல, இது வந்து எங்கள் மேலே இம்பாக்டை காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆன உடனே கம்பெனிஸ் எல்லாம் வந்து பதறி அடிச்சுட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒருவேளை நம்ம ஆளுங்க ஏதாவது மாற்றி பேசினாங்கன்னா ட்ரம்ப் வந்து மறுபடியும் டேரிஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் அன்சர்டனிட்டியை உருவாக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸுக்கு நல்லது கிடையாது. அடுத்து நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் பக்கத்தில் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட் ஏறிட்டே தான் இருந்தது. ஆனால் மத்தியானம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஒரு செல் ஆஃப் வந்தது. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவாக இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆஸ் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 பாயிண்ட் நாளைக்கு கேப் அப்பில் காமிக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23 26 வரை வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 26 அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெறும் $102 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனால் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷனை மறுபடியும் 79% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்து 71% அவங்க குறைச்சிருந்தாங்க. மறுபடியும் அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அவங்க வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்கன்றதான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை, அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அடுத்து இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் காலையில் வந்து பார்த்தோம்னா இது வந்து அதிகமாக இருந்தது. அதாவது 3000 கம்பெனியில் ஒரு 1500 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1500 கம்பெனி நெகட்டிவாக இருந்தது. அண்ட் நம்மள யூஎஸ்டி ஐஎன்ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே $90.88 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய எந்த மூமெண்ட்டும் இதில் வந்து பார்க்க முடியல. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து அமெரிக்காவில் என்விடியாவும் சேல்ஸ் ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட Q3 நம்பர்ஸை விட அவங்க கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்றதான் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோம்.
வாட்ச் பண்ணணும். அப்படி அவங்களோட கைடன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ் இங்கேருந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நம்மளோட ஐடி கம்பெனிஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா ஐஆர்எஃப்சி ஷேர் வந்து இன்றைக்கி 4% அளவு நெகட்டிவாக இருந்தது. காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஓஎஃப்எஸ்ல ஷேர்ஸை விற்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 4% அளவுக்கு அவங்களோட ஹோல்டிங் வந்து விற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஷேர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான நியூஸ் தான். அண்ட் கூடிய சீக்கிரமே அந்த ஷேர்ஸ் வந்து ரிகவர் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இந்துஸ்தான் ஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ப்ளஸ் சில்வர் ப்ரைஸஸும் வந்து ஏறிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் $90 கிராஸ் பண்ணதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் என்ன ஒரு அப்டேட்னு பார்த்தோம்னா இவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா பற்றின அப்டேட். அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து அந்த 590 கோடி ரூபாய் ஃப்ராட் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ சஸ்பெக்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்த்து ஒரு 3 பேரே அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அண்ட் 100 கோடி ரூபாய் ட்ரேஸ் பண்ணிட்டோம். அவங்க இந்த பேங்க்கில் வேலை செஞ்சவங்களோட கூட பிறந்தவங்களோட பேரில் வந்து அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட பிறந்தவங்களோட கம்பெனி பேரில் வந்து அந்த ஃபண்ட்ஸ் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா அது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பாசிட்டிவான விஷயம். என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து யூகே பேஸ்டு, அதாவது பிரிட்டனை பேஸ் பண்ண ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்து கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இப்போ வர குவார்ட்டர் இந்த Q4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸோட ஆர்டராக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே குறையாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஐடி கம்பெனி ஷேர்ஸ் ஒரே நாளில் 5%, 6%, 10% அளவு கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாட்கள் வந்து ஒரு நாள் போதும் நம்மளோட எல்லா லாஸஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க வந்து GitLab கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்னோவேஷனில் ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிசிஎஸ் கிட்ட இருந்து அந்த அப்டேட். அடுத்து நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது தொடர்ந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. என்னன்னா இவங்களோட செமாக்ளூடைடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இந்த லான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இரிஸ் லைஃப் சயின்ஸோட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா நாட்கோ ஃபார்மா விட இரிஸ் லைஃப் சயின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு மூவாக தான் பார்க்கப்படுது. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நாட்கோ ஃபார்மா வந்து இரிஸ் லைஃப் சயின்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா பற்றின அப்டேட். அடுத்து எல்என்டி கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 5000 கோடியிலேருந்து 10,000 கோடி ரூபா வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. அது ஒன்ஸ் ரிலீஸ் ஆனோடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.